வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா நேற்று வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ வந்து இன்னைக்கு வந்து என் பொண்ணு தான், என்னோட பெரிய பொண்ணு வளர்ந்துட்டா. எங்கள் ஆயாவுக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால எங்கள் ஆயா பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அப்படியே என் பொண்ணை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்தேன். ஸோ இப்போ வந்தால் தான் நம்ம வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்திருக்கேன். நியூ என்ட்ரி இப்போ யார் வர போகிறோன்னா பாருங்கள், யார் வராங்க, சீக்கிரமாக வாங்க. இவரு தான் அந்த குரு தான். இன்னைக்கு எப்படிடா இருந்துச்சு? நான் வந்ததால உனக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து எனக்கு அக்கா நான் சொல்லும் போது சிக்கன் ரைஸ் சொன்னேன், அதை வாங்கி தந்துட்டாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தர சொன்னால் அதே வாங்கி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் சின்ன பாப்பா வந்து ஜாலியாக விளையாடினது கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த நாள். எனக்கு என்னை வந்து இன்னும் 2 நாள் வந்து இருக்கா அப்படி சொல்கிறான். ஸோ நான் என்ன பண்ண வேணாப்பா, நான் திங்க நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன் நான் அப்படி சொல்லிட்டேன். ஸோ இப்போ இவன் என்ன சொல்லலாம்னா, நீ 1 மாதம் எது சொல்கிறான். என் பொண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் இருந்துருவேன். அவங்க வேலைக்கு போகணும், வீடு வேறு பார்த்துக்கணும். ஸோ அதனால் தான் வேறு இல்லை. நம்ம வந்த இடத்துல நம்ம 2-3 நாள் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்னால் தாக்கு பிடிக்க முடியல. நம்ம வீடு இருக்கலாங்க, அவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு தான். அப்போ தான் நம்மளை வந்து அடுத்த வாட்டி அனுப்புவாங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா அனுப்புவாங்க. அது தான் நம்ம போயிடணும்ல. மாமியார் வீடு எப்படி இருக்கோ, அம்மா வீடு எப்படி, நம்ம லாஸ்ட் டைம் மாமியார் வீடு தான், அம்மா வீடு அப்புறமேட்டு தான். அது நம்ம பெருசாக இருக்கணும். ஸோ இருந்தாலும் நம்ம பசங்க இருக்குதுல வந்து பார்க்கணும். அதனால தான் வந்த ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏறினா வடபழனி கோயிலை பற்றி நான் போட்டிருக்கேன். வியூஸ் நிறையா பேருக்கு. தென் அப்புறமேட்டு வந்து லைக் போட மாட்டீங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டீங்க. ஷேர்லாம் எனக்கு பண்ண தேவையில்ல. லைக்கு, சப்ஸ்கிரைபரு, கமெண்ட் அது இருந்தால் எனக்கு போதும். நீங்கள் சப்போர்ட் ஆதரவு கொடுத்தாலே எனக்கு அதே போதும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்காக லைக் போடுறீங்களோ இல்லையோ, இந்த 2 பிள்ளைங்களுக்காக லைக் போடுங்க, ஓகேங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? மதியானம் கறி குழம்பு, முட்டை. முட்டை. உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டில் தான் நைட்டுக்கு வந்து பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சித்தி வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாலாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிரியாணி தான் இன்னைக்கு. அக்கா வந்து இப்போ தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண, வேலையில் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு தான் ஒரு குட்டி மினி வாக், ஓகேங்களா? நாளைக்கு காலையிலே நான் கிளம்பிடுவேன். என் பொண்ணு இப்படிலாம் பண்ணுறேன், என் கம்பளி ஏறி காது வேறு தொங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு ஆட்டின்னு வேறு இருக்கிறேன். கம்முனிருமா. ஓகேடா குரு. ஏன்னா எங்கள் அக்கா வந்து 2 வாரம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்காங்க, அதனால் ஸ்பெஷலாக பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா கூட இப்போ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாங்க, அதே மாதிரி பாப்கார்ன்லாம் வாங்கி தந்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பழைய வீடியோலாம் நான் டிலீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வர வீடியோலாம் வந்து நியூவாக போடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தன்ஷிகா, பழைய வீடியோலாம் வந்து டிலீட் பண்ணிடலாம் இருக்கேன். ஸோ இப்போ வர விளாக்லாம் வந்து புதுசாக போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோ நான் போட முடியும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எங்களால் கண்டிப்பாக முன்னேற முடியும். தேங்க்யூ. திரும்ப நான் அதே சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து என்ன நினச்சிட்டு போகிறீங்க? இல்லை, எனக்கு லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபர். கமெண்ட் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் கொடுத்தாலே எனக்கு அதுவே போதும். வியூஸ் போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. அப்படியே டவுன் ஆகிடுமோ அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் நான் ரெகுலராக போட்டால் தான் எனக்கு வியூஸ் போகும். தள்ளி இப்போ வந்து நான் 8 மந்த்துக்கு மேலே வீடியோ போட்டேன். ஸோ அதனால் 8 மந்த் ஆயிடுச்சு நான் வீடியோ போடுறதில்ல, இப்போ தான் போட்டேன். அதனால் எனக்கு வியூஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து வடபழனி கோயில் போட்டதால கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. தென் புது அப்டேட் நான் கொடுத்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். நீங்கள் வந்து எனக்கு எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொடுத்துட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.